எஸ்பிஐக்கு இருக்க ப்ரிலிம்ஸ் முடிஞ்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஓகேவா, யாரெல்லாம் வந்து மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், யாரெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நிறையா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க தெரியுமா. அந்த பீப்புளெலாம் கண்ணை மூடிட்டு மெயின் ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்கள் அட்டெம்ப்ட் மேபி கம்மியாக இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் கண்ணை மூடிட்டு நீங்கள் மெயின் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறதே மெயின்ஸ்க்கு தான். ஸோ தட் இந்த இது கிளியர் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து உடனே வந்து மெயின் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா. ரெண்டாவது, சில பீப்புள் வந்து எனக்கு திடீர்னு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகும், திடீர்னு கிளியர் ஆகாது, அந்த மாதிரி கேட்டகரியில் சில பீப்புள் இருப்பீங்க. நீங்களுமே வந்து மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் நீங்கள் எப்படி மெயின்ஸுக்கு படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். மூணாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், நான் 1 இயராக தான் ஒன் இயர்க்குள்ளே தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இதோட ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணது கிடையாது அப்படிங்கிற பீப்புளாக இருப்பீங்க தெரியுமா. நீங்கள் ஓகே, நீங்கள் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா ஹாப்பி தான் சரிங்களா. பட் ரியாலிட்டி என்ன சொல்லிடுறேன், ஏன்னா நான் வந்து மற்ற சேனல் மாதிரி வந்து சும்மா வந்து இது உங்களை வந்து மனசில் வந்து பொய்யெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா ரியாலிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரியாலிட்டி என்னென்னா 1 இயரில் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணுறவங்க பீப்புள் இருப்பாங்க தெரியுமா. அவங்களாம் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க காலேஜ் படிக்கும் போதே இந்த மாதிரி ஆட்டிடியூடு ரீசனிங் ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். முன்னாடியே அவங்க வந்து அந்த இதுதான் பண்ண போகிறோன்ட்டு ஐடியாவோடு வருவாங்க. பட் எதுவுமே தெரியாமல் திடீர்னு நம்ம வந்து இந்த இந்த இதுக்குள்ளே வந்திருப்போம்ல. நம்மளாம் வந்து 1 இயரில் கிளியர் பண்ணுறங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதாவது வந்து அது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான், அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களாம் வந்து பண்ணுற தப்பு என்ன, இந்த அதாவது திடீர்னு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுது, திடீர்னு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஆக்சிலேஷன் இருக்கிற பர்சன்ஸ் ப்ளஸ் நான் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணல அப்படிங்கிற நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ஏசிஎல் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா. என்ஏசிஎல் எக்ஸாம் வருது, அப்ளை பண்ணுறோம், ப்ரிலிம்ஸ்க்காக 1 மந்த் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ்க்காக என்ன பண்ணுறோம், நம்ம மார்க்கு போடுறோம், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுக்கிறோம் ஓகேவா. மார்க்கு போட்டுட்டு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறோம் ஓகேவா. ப்ரிலிம்ஸ் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறோம். இது போக வந்து ப்ரிலிம்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடு டெஸ்ட்டு பசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதை வந்து 1 மந்த் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டெஸ்ட் எடுக்கிறோம், டெஸ்ட்டு போகிறோம். தென் அகைன் இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு வந்துட்டு இப்போ அகைன் 1 மந்த் நீங்கள் என்ன பண்ணீங்க, இதே மார்க் இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு மார்க் எடுக்கிறீங்க, செக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஃபிலிம்ஸ் லெவலில் பசில்ஸ் போடுறீங்க, ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்து ஒரு எக்ஸாம் வருது, அதுக்கு இது. ஸோ நீங்கள் ரொட்டீனாக இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தவிர்த்து உங்கள் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. உங்கள் ஸ்கோரிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எதாவது பண்ணிருக்கீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் அட் தி எண்ட் ஆஃப் இயரும் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு மாற்றமும் மட்டும் இல்லை, மேபி வந்து லைட்டில் விட ஸ்பீடாக அக்யூரேட்டாக போடுறீங்க தவிர்த்து உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா. நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வருதுன்னா அந்த டெஸ்ட்டுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அகைன் அது முடிஞ்சோன்னா கிளியர் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா. வெறும் டெஸ்ட்டு போட்டு ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பசில்ஸ் போட்டால் மட்டும் உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு வந்து நீங்கள் இப்படி தான் மந்த்து கணக்கு ஒவ்வொரு மந்த்தாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களாம் வந்து ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சும்மா வந்து ஒரு டெஸ்ட்டு வருங்கிறதுக்காக அந்த டெஸ்ட்டுக்காக உட்காந்து மார்க் போட்டுக்கிட்டு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டனால நீங்கள் வந்து உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தனியாக போயிட்டு உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. என்னோடய வீடியோஸ்லேயே நிறைய நான் போட்டுக்கிறேன், எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியா கிடைக்கும் ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு திருப்பி உட்காந்து நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அகைன் சொல்கிறேன் போய் மெயின்ஸை பாருங்கள், அதெல்லாம் ஓகே தான். பட் உங்களுக்கே தெரியும் உங்கள் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன சொல்கிறது, உட்காந்து மெயின்ஸுக்கு படிக்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இது என்னோட இது ஓகேவா. வேஸ்ட் பண்ணுறத விட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா, இப்போ இருந்து ஆர்ஆர்பிக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 5 மந்த் இருக்குது, 5 to 6 ஆர்ஆர்பிஓக்கு வந்து 5 மந்த் இருக்குது ப்ரிலிம்ஸுக்கு ஓகேவா. ஸோ ஆர்ஆர்பிக்கு இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 6 மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ இந்த 6 மந்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அந்த எக்ஸாமில் அடுத்து வரப்போகிற எல்லா எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. சும்மா உட்காந்து வரப்போகிற ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக சும்மா அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க பேரில் போயிட்டு ப்ரிலிம்ஸ் மார்க் போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான் நிறைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட கோலை வந்து கரெக்டாக வைங்க. இந்த வருஷம் ஓகே, இப்போ 2 மாதம் முடிஞ்சிட்டு நீங்கள் 3ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு, மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகிட்டு 2 மாதம் போனதே தெரியல. பிப்ரவரி இப்போ தான் ஜான் ரிசல்ட் வந்துச்சு, 2 மாதம் முடிஞ்சு போச்சு. எப்படி போச்சு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஆனால் அந்த 2 மாதம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு.
ஏதாவது மெயின்ஸுக்கு ஏதாவது படிக்கிறேன்னு பேரில் சிஏ அரைக்குறையாக படிச்சிருப்பீங்க, அரைக்குறையாக வந்து டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதை தான் நீங்கள் 2 மாதம் படிப்பீங்க. இந்த இதனால் உங்களோட நாலேஜ் என்ன இம்ப்ரூவ் ஆகிக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த 2 மந்த்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்ன, ஓகேவா? ஏன்னா நான் மற்றவங்க மாதிரி சும்மா வந்து போய் சொல்லிட்டு வச்சுட்டு எனக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு ரியாலிட்டி என்ன தெரியணும். நீங்கள் வந்து இன்னமும் அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நிறைய பேர் எப்படியோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் சேஞ்ச் ஆகணும், நம்மளும் வந்து நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, எவ்வளோ நாலேஜ் கற்றுக்க வேண்டியது இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. நம்ம ஆனால் இன்னும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் தயவு செஞ்சு வந்து இது வந்து புதுசாக வந்தவங்களும் இல்லை, ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷமாக படிச்சுக்கிட்டு இன்னமும் ஃபிலிம்ஸை கிளியர் பண்ண இருக்கீங்க. நீங்களுமே உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 3 வருஷமாக என்ன பண்ணிக்கிங்க, ஃபிலிம்ஸ் வரும்போது ஃபிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது முடிஞ்சுன்னா அடுத்த ஃபிலிம்ஸ் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தவிர்த்து வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ணலை. இங்கிலீஷும் தனியாக தான் பண்ணிங்களா, பண்ணலை. குவான்ஸும் தனியாக தான் பண்ணிங்களா, பண்ணல. ப்ரோ இதெல்லாம் நான் பண்ணேன் ப்ரோ, எனக்கு வரல அப்படிங்கிற பர்சன் நான் அடுத்து நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறீங்கன்ட்டு, ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி பீப்புள் உங்களுக்கு தெரியும் யார் யாருன்ட்டுன்னு, அந்த மாதிரி பீப்புளெலாம் தயவு செஞ்சு இன்னும் 5-6 மாதம் இருக்குது. இப்போ இருந்து உட்காந்து ஒரு எய்ம் பண்ணி உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க, நிறைய கான்செப்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் எண்டில் வர எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. இல்லைனா அகெயின் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா இப்போ எந்த லெவலில் இருக்கீங்களோ அதே லெவலில் தான் இருப்பீங்க. ப்ரிலிம்ஸ் மார்க் போடும்போது அதே மார்க் தான் வரும். வித்தவுட் knowledge of application you cannot increase your mark in quants, ஓகேவா? நான் ரீசனிங் ஸ்ட்ராங்கு, நீங்கள் ரீசனிங் என்ன ஸ்ட்ராங்கு? சும்மா ஒரு கிளர்க் லெவல் எக்ஸாம் மார்க்கில் போய்ட்டு ரீசனிங் போடுறது ஈஸியாக தான் கொடுத்துருப்பான். அதில் 30-35 போகிறதுலாம் பெருசு கிடையாது. ரியல் எக்ஸாம் போய் போடணும். ரியல் எக்ஸாம் போட முடிஞ்சா, ஏன் போட முடியல? நீங்கள் உங்கள்கிட்ட நாலேஜில் நினைக்கிறீங்களா? நாலேஜில் உங்களுக்கு சரியான ப்ராக்டிக்ஸ் இல்லை. சும்மா வந்து ஒரு மார்க்கை போட்டால் முடிஞ்சு. இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்கிறது, வெறும் மார்க் போடுற மட்டும் கிடையாது எக்ஸாம்ங்கிறது. அதை தாண்டி நிறையா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் இன்னும் வந்து சும்மா வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. ஸோ ரியாலிட்டி என்ன புரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு பண்ணுங்கள். சும்மா யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஈவன் தான் நான் சொல்கிறது கூட நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேங்கிறதால நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டாம். யூ ஷுட் உங்களுக்கே அந்த அவேர்னஸ் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கான்சியஸ் இருக்கணும். நம்ம படிக்கிறது கரெக்டாக, நம்ம படிக்கிற வே கரெக்டாக, ஏன் நம்மளுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆக முடியுது, ஏன் மற்றவங்களுக்கு இவ்வளோ ஸ்கோர் வருது, எனக்கு ஏன் வரலை, யூ ஷுட் ஆஸ்க் டு யுவர் செல்ஃப், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது கேள்வி கேளுங்க, உங்களையே கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சும்மா வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை பார்த்து நமக்கு இவன் தான் என்னையும் நான் சொல்கிறேன், என் வீடியோ நான் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டுக்கிறேன், அந்த எஸ்பிஐ மெயின் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டுக்கிறேன். அதை பார்த்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுங்க? எல்லோரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுலேயும் ஒரு இது இருக்குது. நமக்கு ஒரு ஐடியா இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த ஐடியாவில் எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை எடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒமிட் பண்ணணுங்கிறத ஒமிட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, சரி எனக்கும் தெரியாது, வேறு எந்த யூடியூப் சேனலுக்கும் உங்களை பற்றி தெரியாது. உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா இப்போ யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு செட் ஆகுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். எனக்கு இதெல்லாம் நான் வீக்கணும், அப்போ நான் இப்படி இந்த இதை இவங்க சொல்கிறது இப்படி ப்ராக்டிஸ்னா கூட நான் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும். உங்கள் நாலேஜ் என்னன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும் உங்களுக்கு, ஓகேவா? அவங்க சொல்கிற பாயிண்ட் எடுத்துக்கணுமே தவிர்த்து, நான் சொல்கிற பாயிண்ட் எடுத்துக்கணுமே தவிர்த்து அட் தி எண்டு வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நம்ம வந்து நான் என்னோடய லெவல் இப்போ இருக்கேன், நான் என் நாலேஜ் இப்போ இருக்குது, ஸோ நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து உங்களை இது பண்ணணும், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு திருப்பி இந்த தப்பு பண்ணாதீங்க. தென் வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க ரிசல்ட் வருமா வராதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காமல் தயவு செஞ்சு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க மெயின்ஸுக்கு, ஓகேவா? ஸோ இது ஒன்றும் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று வந்து நான் முக்கியமாக பேசணும்னு நினச்சது வந்து இந்த பிகினர்ஸு அண்டு 2K கிட்ஸ் தான். ஆக்சுவலாக 2K கிட்ஸ்னு இல்லை, இப்போ இருக்கிற 90 கிட்ஸே இந்த தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்து to 10 மந்த்து தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. 6 to 10 மந்த்து எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு சேனலை பார்த்துட்டு 1 இயரில் நான் க்ளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ பார்த்துடுறீங்க, இல்லை எங்கேயாவது எவனோ சொல்கிறத கேட்டுடுறீங்க. கேட்டுட்டு சரி 1 இயரில் க்ளியர் பண்ண எதை கேட்டுட்டு வந்துட்டு நானும் 1 இயரில் க்ளியர் பண்ணணும் அப்படின்றது உட்காடுறீங்க. நீங்கள் இஸ் பாசிபிளா? பாசிபிள் இஃப் யூ ஹேவ் நாலேஜ். நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும் போதே வந்து நீங்கள் அந்தளவுக்கு உங்கள் பிரெயின் வந்து நீங்கள் நல்ல காலேஜ் படித்து அங்கே ஆப்டிடியூட்லாம் ரீசனிங்லாம் நீங்கள் நல்லா படித்து நீங்கள் முன்னாடியே இதுக்கான ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன். சும்மா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுக்கே தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது இல்லை நம்ம இங்கே பார்த்ததை வச்சு நம்ம உள்ளே வரோம்ல, நம்மளாம் அப்படிலாம் க்ளியர் பண்ண முடியாது. நான் வந்து தப்பாக கைட் பண்ணவே இல்லை. ஏன்னா 1 இயரில் க்ளியர் பண்ணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இஃப் யூ இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம். இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் 1 இயரில் க்ளியர் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப். ஏன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க,
ஸ்கூலுக்கு காலேஜ் முடியுது வந்து ஏப்ரல் மாதம் முடியும், ஏப்ரல் மார்ச்சில். அதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுலேருந்து 2 மாதத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? 2 மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே எக்ஸாம் என்ன பண்ணுவீங்க, ஃபிலிம்ஸ் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் நாலேஜ் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகிருக்காது. ஸோ அந்த 6 மாதம் கழிச்சு எந்த ஃபிலிம்ஸ் கிளியராக இருக்காது. ஏதாவது ஈஸியான ஃபிலிம்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது ஸ்கூல் லைஃபா, இது வந்து ஸ்கூல் காலேஜ் லைஃபா? ஒரு புக்கை கொடுத்துட்டு அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போனால் அந்த புக்கில் இருக்கிறத கேட்குறதுக்கு இது ஸ்கூல் லைஃபா? நீங்கள் உங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்து, உங்கள் ஸ்கூல் காலேஜ் லைஃப்லேருந்து உங்கள் மைண்ட் செட் எடுத்துகிட்டு வாங்க வெளியே. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஏன் சொல்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக பேங்கிங் மாதிரி எக்ஸாம்ஸ்னால் 1 இயர் எடுக்கும். அதில் உள்ளே இருக்கிற அந்த குவான்ஸ், ரீசனிங்கு, இங்கிலீஷு, மேபி இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஓகே, இதெல்லாம் வந்து புதுசாக ஒருத்தர் லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மினிமம் வந்து நீங்கள் வந்து 1 இயர் எடுக்கும். ஏன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு எக்ஸாம் வந்தால் தான், எக்ஸாமில் போய் அப்ரோச் பண்ணால் தான் நீங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆஃப்டர் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின்ஸ் போனால் தான் மெயின்ஸ் என்னென்னு தெரிய வரும், அந்த லெவல் என்னென்னு தெரிய வரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் வந்த உடனே கிளியர் பண்ணிட்டு நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் வாரீங்க எனக்கு தெரியல. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, லாட் ஆஃப் பீப்புள் வந்து 6 மாதம் நீங்கள் படிச்சுட்டு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் டைம் நிறையா வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களே டிப்ரெஷன் பண்ணிக்கிறீங்க, உங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. இதை நான் என்கிட்ட நிறைய பேர் பேசணும் கூட நான் தான் சொல்கிறேன். ஏன்னா சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஏஜ் 20 தான், சரிங்களா? ஏஜ் 20 தான். எஸ்பிஐபிஓ கூட அவர் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அவர் வந்து 8 மந்த்தாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. 8 மந்த்தாக படித்து எனக்கு வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் வரலான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி டிப்ரெஷனில் போய்கிட்டுருக்காரு படிக்காமல். இப்போ ரீசெண்டாக ஒரு பர்சன் அவங்க வந்து அவங்களுமே இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஏஎஃப்ஓ எக்ஸாமில் எப்போ நடந்துச்சு, லாஸ்ட் இயர் நடந்துச்சா? அது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அப்புறம் அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணதே இப்போ தான். அது வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கோர் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் பார்த்துட்டு இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அதை நான் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொன்னதை பார்த்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படி தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் நினச்சிட்டு இதை வந்துட்டு இருக்கீங்க. அது கிடையாது. நீங்கள் நிறைய நாலேஜ் கற்றுக்கணும், நிறையா படிக்கணும், நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும். சும்மா எக்ஸாம் போனோடனே நான் காலேஜில் நான் டாப்பர், நான் இங்கே வந்தோடனே டாப்பர் ஆகிட முடியும், இங்கே வந்தோடனே நான் போய் எழுதி கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் ரியாலிட்டி என்ன புரிஞ்சுக்கோங்க. சும்மா யாராவது சொல்கிறத கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு வந்து இந்த எக்ஸாம் படிக்க வராதிங்க. இந்த எக்ஸாமுக்கு வரணும்னா யூ ஹேவ் டு ஹேண்டில் எனி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகேவா? ஃபேமிலிலேருந்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை வந்து பொறுத்துக்கிட்டு போகணும். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிண்டல் பண்ணான்னு சொல்லி என்ன படிச்சுட்டே இருக்க, யார் என்ன சொன்னாலும் அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் காமாக ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் உங்களுடைய ப்ராக்ரஸில் ப்ராசஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு அதே நான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பும் ஒவ்வொரு வே. ஓகேவா? அது அந்தந்த லைஃப் அந்தந்த பாத்தில் போகும். அடுத்தவங்க லைஃப்பை வாழ நம்ம வரலாம். இங்கே நம்ம லைஃப் வாழ வந்துருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நம்ம அதை கிளியர் பண்ணுவோம். ஸோ இன் பிட்வீன் வந்து உங்கள் லைஃப்பை அந்த கிளியர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இப்போ படிக்கிற டயத்துக்குள்ளே உங்களோட நாலேஜ் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுங்க தவிர்த்து உட்காந்து வந்து நான் கிளியர் பண்ணல, என் ஸ்கோர் வரல, நான் வந்து ரீசனிங் நல்லா பண்ணுவேன், ஆனால் என்னால் போய்ட்டு இப்போ எஸ்பிஐ கேட்கல, என்னால் 20-25 தான் கொடுத்தேன், ஆனால் நான் ரீசனிங் தான் ஸ்ட்ராங்கு, ஆனால் அதுலேயே என்னால் பண்ண முடியல. யார் சொன்னால் நீங்கள் ரீசனிங் ஸ்ட்ராங்குன்னு? வித்தவுட் அதாவது நீங்கள் சும்மா இங்கே மார்க்கில் போகிறதுலாம் நீங்கள் 30 எடுத்து நீங்கள் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இல்லாமா? கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து யாருனாலும் வந்து புதுசாக அந்த 1 மந்தில் வந்து யாருனாலும் ரீசனிங் போடுவாங்க பர்சன்டேஜ்லாம். பட் ரியல் எக்ஸாமில் போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் மேட்ராங்க. அந்த ரியல் எக்ஸாம் எக்ஸிக்யூட் பண்ணால் சும்மாலாம் போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியணும் எந்த கொஸ்டின் எடுக்கணும், எந்த கொஸ்டின் விடணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும், பார்க்க வந்து சிறுசாக தான் இருக்கும். பிளட் ரிலேஷன் நம்ம அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஈஸியாக தான் இருக்குது, சிறுசாக தான் எனக்கு போட்டுலான்னு சொல்லிட்டு எடுப்பீங்க. படிப்பாங்க. பஸ்ஸில் சின்னதாக தான் இருக்கும், நம்பி எடுப்போம், ஆனால் ஆன்சர் வராது, ட்ரிக்கி மாட்டிக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி எக்ஸாம்ங்கிறது வந்து உங்கள் நாலேஜ் இதெல்லாம் தாண்டி உங்கள் மைண்டு எப்படி அங்கே ஃபங்க்ஷன் ஆகுங்கிற மேட்ரு. ஏன்னா ரியல் எக்ஸாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். நீங்கள் இதை போய் ஃபீல் பண்ணி பாருங்கள் அடுத்த ட்ரையல்னா. அந்த லேயர் என்னென்னா அடிஷ்னலாக ப்ரெஷர் இருக்கும். இது ரியல் எக்ஸாம், இதில் நம்ம மார்க் இல்லைன்னா கிளியர் பண்ண மாட்டோம், நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே எனக்கையாவது யூஸ்தனமாக யோசிச்சு வச்சுருப்போம். அந்த ப்ரெஷர் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரோடு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து எக்ஸாம் நல்லா பண்ண முடியும்? ஸோ தயவு செஞ்சு வந்து இனிமேல் வந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு நீங்களும் கிளியர் பண்ண போகிறீங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியோட தயவு செஞ்சு நான் கிளியர் பண்ணால் இப்படிலாம் நடக்கும், எங்கள் அம்மா அப்பாலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மைண்டில் யோசிச்சுக்கிட்டு உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி இம்ப்ரூவ் பண்ண நிறைய வீடியோ போட்டுக்கிறேன், எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். சப்போஸ் ஸ்பெசிஃபிக் ஏதாவது டவுட் வந்தால் கூட கேளுங்க, நான் அடுத்து அதுக்குன்னு தனியாக ஏதாவது வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இன்னமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காமல் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் லைஃப் கிடையாது இது, ஓகேவா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பிறந்த உடனே நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? டைம் கொடுத்துச்சுல 2 வருஷம் கிட்டே எடுக்கல, பிறந்த உடனே நடந்தீங்களா? எவ்ரிதிங் டேக் டைம். ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்தோடனே நான் கிளியர் பண்ணிட்டு போகணுங்கிறது எந்த இதில் நான் எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து இதுக்கு பிறகு ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான். ஸோ நான் இன்பிட்வீன் இன்னொன்று சொல்லியிருப்பேன், இந்த மெயின்ஸுக்கு வந்து இந்த அங்கிட்ட இருக்கிறவங்க சம்டைம் நான் அப்போ க்ளியர் பண்ணுவேன், சம்டைம் க்ளியர் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க வந்து மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்படி ஃபோக்கஸ் பண்ணால், சும்மா வந்து மெயின்ஸ் டெஸ்ட் எடுத்து போடுறதுலாம் வி ஹாவ் டு கோ டூ சம் அப்ளிகேஷன் ஒரு 3 ஹவர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஒரே டாபிக் எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் 2 ஹவர்ஸ் பாருங்கள். அடுத்த 1 ஹவர் எடுத்து மிக்சராக பாருங்கள். அது என்னது ரீசனிங்லாம் வந்து மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணணும். போய் மார்க் மட்டும் போட்டால் வேலை கேட்காது. நான் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன் அந்த வீடியோ, அதில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மாதிரி படிங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து இது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நான் கிளியர் பண்ணல, என் மார்க் ஸ்கோர் கம்மியாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட ஏன் கம்மியாக வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். சும்மா வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடியோ பார்த்துட்டு அவன் எப்படி படித்தான் அதை பார்க்க, அடுத்த இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அதை இப்படி உங்களோட லைஃப் வந்து பாதி நேரத்தில் இப்படி தான் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு இடமா போய்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. தேடிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கீங்க. தேடல் மட்டும்தான் இருக்குது தவிர்த்து வேறு ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. தயவு செஞ்சு வந்து தேடலை உங்கள்கிட்ட தேடுங்க. நான் என்ன பண்ணணும், ஏன் நான் லேகாக இருக்கிறேன், ஏன் எனக்கு வரலை, நான் எப்படி கற்றுக்கணும், அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் க்ளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதான் சொல்ல நினச்சேன். ஸோ தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். என்ன சொல்கிறது, நிறையவே நல்லா பண்ணியிருப்பீங்க. நல்லா பண்ணலன்னா கூட நோ ப்ராப்ளம், நம்ம அப்கமிங் எக்ஸாம் நல்லா பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இருந்து 5 மந்த் இருக்குது RRB எக்ஸாம்க்குலாம். ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி க்ளியர் பண்ணலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா? டாடா. தேங்க்யூ.